ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஃபார்முலாவோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜியோட ஆடியோவை தப்பு தவறுமா கேட்ட நம்ம ஹன்னு ஜிஜி கிட்ட கோச்சிட்டு கிளம்பியிருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஜிஜி நேரா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறா. எல்லாரும் போய் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல பேசுறதுக்கு முகத்துல கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த ஆடியோவை கேட்டுட்டதுனால எதனால அவன் கோச்சுக்கிட்டான்னு எனக்கு புரியல அப்படின்னு ஜிஜி யோசிக்கிறா. உடனே சூலான் அதை வாங்கி கேட்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது கீழே விழுந்து உடஞ்சு போயிருக்கு. எதுவுமே கேட்கல. சரி, நான் அதை சரி பண்றேன், அப்புறமா அவன் என்ன கேட்டாங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சூலான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிஜிக்கு எப்படி ஹன்னை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. மத்த எல்லாருமா சேர்ந்து ஹன்னை ஸ்விம்மிங் பூல்ட்ட வர சொல்றாங்க. வேணும்னே அவனையும் ஜிஜியையும் பார்க்க வைக்கிறதுக்காக. ஹன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஜிஜி எங்க பக்கத்துல வரா. அன்னிக்கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் என்கிட்ட கோச்சிட்டு இருக்கேன்னு கேட்க ஜிஜி திரும்ப திரும்ப பின்னாடி வராத, ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு ஹன்னு சொல்றான். ஜிஜியால அவ காதுல வாங்கினதை நம்பவே முடியல. ஹன் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜிஜி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. பிரேக்கப் பண்ணலாங்கிறது சாதாரண வார்த்தையா, எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாயிடுறா. இங்க ஹன்னும் ஒண்ணு சும்மா இல்ல, அவனும் பயங்கரமா சோகமா இருந்துட்டு கிரவுண்ட்ல உட்காந்து அவன் பாட்டுக்கு பியர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யாலா வந்துடுறா. என்னடா ஆச்சு, இங்க பாரு, நான் உன் வயசா இருக்கலாம், ஆனா உன்னோட அத்தனை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த விதத்துல நான் பேச வந்திருக்கேன், உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், ஜிஜியை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு கூடயே உட்காந்துருக்கா. ஹன்னு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு மட்டையாயிர நிலைமைக்கு போறான். டேய் ஏன்டா பிரேக்கப் பண்ண அப்படின்னு யாலா வேணும்னே போட்டு வாங்க பாக்க, ஆனா அவன் வாயே திறக்கல. கடுப்பாயிட்டு யாலா அங்கிருந்து போயிடுறா. அந்த இடத்துக்கு சியா தான் வரா. டேய் என்னடா ஆச்சு ஹன், இவ்வளவு குடிச்சிருக்க, உன்னை கூட உனக்கு பாத்துக்க தெரியாதா, வா போலாம் அப்படின்னு அவனை தூக்கிட்டு கை தாங்களா கூட்டிட்டு ஹாஸ்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க சூலான் வரான். என்ன ஆச்சுன்னு கேட்க இவன் குடிச்சிட்டு இருந்தான். உள்ள கூட்டு போ அப்படின்னு சியா சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அங்க இருந்து அவனை ஹன்னை கூட்டு போயிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜியை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக மீஃபாவும் யாலாவும் சேர்ந்து அவளுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவ அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவ ஒரு பக்கம் சோகத்திலே சுத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹன்னு பாக்குறான். அவனுக்கு மேக்ஸ் காம்படிஷன் ட்ரைனிங் ஒண்ணு இருக்கான். சோ அந்த கேம்புக்காக நான் கிளம்பி போறேன், நான் வரதுக்கு ஒரு மாசம் ஆகும், என்ன தேட வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஜிஜி அவகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு லிங்க கேட்க ஹன்னு பதிலே சொல்லாம போறான். லிங்கு பாக்குறான். ஜிஜிக்கு போன் பண்ணி சொல்லிடுறான். ஜிஜிக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப போனா கூட எதுவும் நடக்காது, நம்ம பேச கூட முடியாது அப்படின்னு அவ ஒரு பக்கம் சோகமாயிடுறா. அங்க அவ சாப்பிட வரா. அவளை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தல ஹன்னுக்கு இவ்வளவு நல்ல ஜோடியே இல்லை ஏற்கனவே, இப்போ ஹன்னு கழட்டி விட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க மீஃபாவும் யாலாவும் அந்த பொண்ணுங்களை கத்துறாங்க. வாயை மூடுங்க, அடுத்தவங்களை பத்தி பேசுறதை தவிர உங்களுக்கு வர வேலையே இல்லையா அப்படின்னு. ஜிஜி அங்க இருந்து சோகமா கிளம்பி போய்கிட்டு இருக்கா. நேரா சூலான் கூப்பிடுறான். முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் வா அப்படின்னு. நேரா இவ ஜிஜி போக அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு காட்டுறான். அதுல 2 டயலாக் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு இனிமே சரியாவே போகாதான், நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், நான் போய் சொல்லிட போறேன், பிரேக்கப் பண்ண போறேன், உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட போறேன், இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்ல, தேவையே இல்லை அப்படின்னு மட்டும் அதுல இருக்கு. இது ஃபுல் ஃபைல் கிடையாது, யாரோ வேணும்னே நான் பேசுனதுல கட் பண்ணி அவனுக்கு எது பிடிக்காதோ அதை மட்டும் அனுப்பியிருக்காங்க. என்னோட சிஸ்டம்ல ஃபுல்லா சேவ் ஆயிருக்கும், நான் போய் அனுப்புறேன் அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து ஓடுறா. ஹன்னு பாக்குறான். பின்னாடிலாம் யாரும் பேசினா கூட ஜிஜின்னு பேர் சொல்ற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்துட்டே இருக்கான். அடுத்த நேரம் ஹன் உட்காந்துட்டு இருக்கும் போது ஜிஜி இருந்து ஃபுல் ஆடியோ ஃபைல் வருது. அது அப்படியே நடந்துட்டே கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சரியாகிற மாதிரி தெரியல. என்ன பண்ண முடியுமோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், ஒருவேளை அப்படி முடியலன்னா அவன் ஸ்விம் பண்ணாமலே இருக்கட்டுமே, இப்ப அதனால என்ன நடக்க போகுது, ஆனா அந்த படத்தை அமுச்சு வச்சேன், அதுல அந்த பொண்ணு பிரேக்கப் பண்றேன்னு சொன்னதுமே அவன் உடனே சரியாயிட்டான். அதே மாதிரி நான் சொன்னா மட்டும் கரெக்ட் ஆயிருவானா என்ன, அப்பவே நான் சொல்லிட போறேன், நான் பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட போறேன் அப்படின்னு அந்த ஃபுல் ஆடியோவும் இருக்கு. ஹன்னுக்கு தெரிஞ்சிருது. ஆனாலும் அவகிட்ட பேசுறதுக்கு ஹன்னுக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்ப வேஸ்ட் ஆயிட்டோம், இதுக்கு மேல ஜிஜிக்கு பாரமா இருக்க தேவையில்லை, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நமக்கே தெரியலையேன்னு அப்பயும் ஜிஜி கிட்ட பேசாமலே இருக்கான். ஹன்னி இப்படி இருக்கத பார்த்துட்டு கால் பண்ணி பாக்குற ஜிஜி அப்செட் ஆயிடுறா. சூலான்ட்ட வரா. நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா அனுப்பி கூட அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்னவா இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்ல அவன் நேர்ல வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம், அப்ப நமக்கு தெரியும் அப்படின்னு சூலான் சொல்றான். ஆனா ஜிஜி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. சாப்பிடாம கூட படுத்தே கிடக்குறா. யாலா அங்க வரா. நீ சாப்பிடாமலே இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா என்ன, ஃபீவர் வேற அடிக்குது, சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு கேட்க இல்ல வேண்டாம் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யாலா உடனே ஹன்னுக்கு போன் பண்ணிட்டு இங்க பாரு அவ சாப்பிட கூட மாட்றா, உடம்பு முடியாம இருக்குடா அப்படின்னு சொல்ல எனக்கு வேலை இருக்கு வச்சிருன்னு ஹன் போனை கட் பண்ணிடுறான். ஜிஜிக்கு இன்னும் அப்செட் ஆயிடுது. ஆனா ஹன் அடுத்து எந்த இடத்துல ஜிஜி அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாளோ அந்த இடத்துக்கு ஆர்டர் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லி ஒருத்தங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ஜிஜிக்கு போன் வருது. நீங்க லாஸ்ட் டைம் இங்க சாப்பாடு வாங்கும் போது ஒரு கூப்பன் வின் பண்ணிருக்கீங்க, சோ அதனால உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு ஒண்ணு கஞ்சி ரெடியா இருக்கு, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஜிஜி போறா. வெளியே ஆர்டர் டெலிவரி வெயிட் பண்றாங்க. வாங்கிட்டு வரா. உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி நல்ல கறி கஞ்சி ரெடியா இருக்கு. அதை வாங்கி குடிச்சிட்டே அப்பயும் மறுபடியும் ஹன்னு ஞாபகம் வந்துருது. ஹன்னு அவளும் சேர்ந்துதான் நிறைய தடவை அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க.
இருக்காங்க. அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹன்னு கொடுத்த செயினை யோசிச்சுட்டு அப்படியே நேரா அங்க இருந்து பீச்சுக்கு கிளம்பி போயிடுறா. அவ பாட்டுக்கு அமைதியா நம்ம ஜிஜி எங்க உட்கார்ந்து இருக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு பக்கம் நம்ம லிங்க் இருக்கானே எதையோ விறுவிறுன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஃபைல் ஒண்ணு வேணுமா? யாலா பாக்குறா, டேய் ஹன்னு தானடா, அவன் ஆபீஸ் ரூம்ல தான் வச்சிருப்பான், நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்துடுறா. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு ஃபைல ஹன்னு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு யாலா ஷாக் ஆயிடுறா. ஜிஜியே நீ உடனே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. ஜிஜி நேரா கிளம்பி போறவ யாலா வச்சிட்டு இருக்க ஃபைல பாக்குறா. பார்த்தா அந்த ஃபைல்ல ஹன்னு தனியா போயிட்டு சைக்காலஜி டெஸ்ட் எடுத்தான்ல அது இருக்கு. அதுல அவனுக்கு சரியா போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இத பார்த்துட்டு அதனாலதான் ஹன்னு ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்கான் சோகமா. அதனாலதான் ஒன்ன கூட அவாய்ட் பண்றான் அப்படின்னு யாலா சொல்ல, ஐயோ என் செயினை விட்டு வந்துட்டேன் பீச்லயே அப்படின்னு சொல்லிட்டு வெறு நம்ம ஜிஜி அங்க இருந்து கிளம்பி போறா. பீச்லயே போட்டு வந்துட்டாலாம். எங்க சோகத்துல பிரேக்கப் ஆன விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இவ போய் தேட ஆரம்பிக்க எங்கேயுமே செயின் கிடைக்கல. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து, அக்கா அந்த செயினை இப்பதான் இங்க இருந்து எடுத்தேன், இததான் தேடுறீங்களா அப்படின்னு கொடுக்க ஜிஜி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. தேங்க்ஸ்மா, இதுக்கு மேல அவசரப்பட்டு எதையுமே எப்பயுமே தூக்கி போடக்கூடாது, நீயும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜிஜி சொல்ல, ஓகேக்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கிளம்பி போயிடுறா. ஜிஜி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இதுக்கு மேல ஹன்னு பேசினா என்ன இல்லாட்டி பேசாட்டி என்ன, நானே போய் எப்படி பேச வைக்கிறேன் பாருன்னு அங்க இருந்து ஹாப்பியா கிளம்பிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவன் கேம்புக்கு போனாலும் நம்ம ஹன்னு அவனுக்கு ஃபைனல் டெஸ்ட் இருக்கு, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜிஜி ஹன்னோட அந்த கேம்புக்கே வந்துடுறா. வந்துட்டு நேரா அந்த காலேஜ்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாதுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. அப்போ உள்ள ஒரு டெலிவரி வண்டி போகுது. அதுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு ஜிஜி ஒரு வழியா உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறா. ஆனா ஹன்னுக்கு அதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. அவன் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கான். ஜிஜி ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலா போயிட்டு எந்த இடத்துல இருக்கான்னு ஜன்னல் போட்டு எட்டி பார்க்க ஆரம்பிக்க ஒரு வழியா ஹன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்த ஜிஜி பாத்துடுறா. ஆனா அதுக்குள்ள இன்விஜிலேட்டர் வந்துடுறாங்க. யாருமா அது அப்படின்னு கத்திக்கிட்டு நேரா வெளியே ஓடுறாங்க. ஹன்னு திரும்பி பாக்குறான். இங்க வந்திருக்கிறது ஜிஜியா தான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கைக்கு வந்ததா அவசரமா ஹன்னு எழுதிட்டு பேப்பரை கொடுக்குறான். ஏன்பா செக் கூட பண்ணலையான்னு கேட்க, இல்ல போதும் அப்படின்னு ஹன்னு அங்க இருந்து வெளியே கிளம்புறான். பார்த்தா ஜிஜி இருக்கிறதுக்கு அடையாளமே தெரியல. சோகமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலன்னு ஹன்னு நிக்க, ஹன்னு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹன் திரும்பி பாக்குறான். ஜிஜி இவனுக்காக செஞ்ச கேக்கோட கையில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜிஜியை பார்த்துட்டு ஹன்னு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு, அவரை பாக்கிறதுக்கு தான் வந்தேன், வேற யாரை பாக்கிறதுக்கு இங்க வர போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன, நீ டெஸ்ட் பண்ணா உனக்கு சரியா போகாதுன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானே, ஸ்விமிங் உனக்கு தெரியாட்டி என்ன, ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சா பார்த்தாதா, எனக்கு தெரியும் உனக்கு ஏதாவது ஆபத்துனா கூட நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஜிஜி வேகமா ஹன்னுக்கு தலையை தட்டி கொடுக்குறா. ஹன்னு சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு பாரு, நானே இந்த கேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு இவ காட்டுறதுக்குள்ள இவ தூக்கிட்டு ஓடுன்னு ஓடுனால, அதனால கேக் உள்ள நசுங்கி பாதியா கிடக்கு, பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹன்னு வாங்கிக்கிறான். என்கிட்ட இன்னொரு கிஃப்ட் கூட இருக்கு அப்படின்னு ஜிஜி வேகமா ஹன்னுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹன்னு பாக்குறான். அவனும் ஜிஜிக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாலியா ஒயின் குடிச்சு இந்த ரெண்டு ஜோடியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிங்க் பாக்குறான். யாருக்கு அனு படிச்சோ தெரியல, இப்படி ஆயிருச்சு. ஆனா யாரு இந்த ரெக்கார்டரை மாத்தி வச்சாங்களோ என் கையில கிடைச்சாங்க, உண்டு இல்லன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ ஜிஜி பாக்குறா. பக்கத்துல சியா உட்காந்துட்டு இருக்கா. சியா நிமிஷம் போன் கூட அப்படின்னு கேட்க, இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கிட்ட சியா போனை தரா. அதை வாங்கி பார்த்துட்டு பெயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி மறுபடியும் போனை கொடுத்துடுறா. ஜியாக்கு முகமே ஒரு மாதிரி மாறி போயிடுது. அடுத்து ஜியா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது ஜிஜி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜியா அங்க வரவ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க, என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இடத்துல இருந்து கிளம்பும் போது அப்போ எங்க வாலுக்குலாம் புதுசா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் என்னோட டெஸ்க்லயும் ஊத்தி இருந்தது. அந்த பெயிண்டை நாங்க எங்க வால்ல அடிக்கவே இல்ல, ரெண்டு டிராப் ஊத்துனதோட சரி, அது திருப்பி நாங்க கொடுத்துட்டு வேற கலர் தான் எடுத்துட்டு வந்தோம். அங்க நீ போனை வச்சிருக்க, அந்த பெயிண்ட் உன் போன்ல ஒட்டி இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் செக் பண்ணி பாக்கலான்னு, ஆனா எனக்கு வந்து சரியா சந்தேகமே பட தோணல. ஆனா இப்ப ஹன்னு கூட செஞ்சதுக்கு அப்புறமா வேற எதை பத்தியும் யோசிக்காதனால இது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இப்ப அதுக்கு என்ன ஹன்னு கிட்ட போய் நீ சொல்ல போறியா, ஹன்னு அதை நம்பவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சியா ஜிஜியவே மிரட்டுற மாதிரி கேட்க, உடனே எங்க ஹன்னு வந்துடுறான். இங்க பாரு, ஜிஜி ஒரு வேலை இல்லாம போயிருந்தா கூட நான் உன்னை லவ் பண்ணிருக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ, இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு அங்க இருந்து வெளியே போயிடுறான். இங்க தனியா சியா அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்கறதுக்கு சூலான் வரான். என்ன நீயும் என்ன தப்புன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, உன் காதல் கரெக்டா தப்பா எனக்கு தெரியாது, ஆனா உன் காதலை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன லவ் பண்ற மாதிரி என்னோட நல்ல மனசை வீணாக்குன பாரு, என்கிட்டயே நடிச்சு ஏமாத்தின பாரு, அதை என்னால மன்னிக்க முடியாது, இனிமே நீ என் பக்கத்திலே வராத அப்படின்னு நம்ம சூலான் கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹன்னு அமைதியா இருந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நான் யாருக்காகவும் வந்து வெயிட் பண்ண போறது கிடையாது, இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வராது, இந்த காலேஜை விட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அமைதியா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. போன தடவை கிளம்பும் போது சூலான் வந்தான்ல, ஆனா இந்த தடவை யாருமே வரல. இத பத்தி யோசிச்சுட்டு அன்னைக்கிட்டையும் ஜிஜி கிட்டையும் சியா நேரா போறா. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உண்மை இருக்கு, அதை சொல்லிட்டு தான் போகணும். அங்க இறந்து போனால நம்ம
ஃப்ரெண்டு நானி, அதுக்கு நீ காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சியா சொல்லிடுறா. பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அங்க செட் எல்லாம் எடுக்க போகும்போது தண்ணிக்குள்ள போறதுக்காக ரொம்ப பிஸியா அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு சியா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு, நானே எங்க 3 பேருக்கும் 3 செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சிட்டு இருக்க செட் 3 ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அங்க ஏதோ மறைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க எடுத்துட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, ரிப்பேர்க்காக வச்சிட்டு இருக்க திங்ஸ்ல இருந்து தான் சியா எடுத்துட்டு போயிருக்கா. அதுல 2 ரிப்பேரா இருந்திருக்கு. ஒன்னு நம்ம ஹன்னுக்கு போயிருக்கு, இன்னொன்னு நானிக்கு போயிருக்கு. சியாக்கு மட்டும் நல்லது வந்துருச்சு. ஆனா யாரையாவது காப்பாத்தணும் அப்படிங்கும் போது சியா நம்ம ஹன்னை மட்டும் காப்பாத்திட்டு வந்திருக்கா. அப்படி பார்க்கும்போது நானி இறந்து போனதுக்கு கம்ப்ளீட்டா காரணம் சியா தான். ஆனா ஹன் அப்படியே குற்ற உணர்ச்சியிலேயே வச்சு அவனை எந்த ஹாப்பினஸையும் அனுபவிக்க விடாம இந்த சியா இத்தனை நாளா பண்ணிருக்கா. இதை நான் இப்ப சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு நான் வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் தான் பொக்கே அனுப்பிட்டு இருக்கேன் மன்னிப்பு கேட்டு. இது என் மனசை விட்டு என்னைக்கும் போகாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சியா கிளம்பிடுறா. ஹன்னு பாத்துட்டு இருக்கான். இதுக்கும் மேல யார் மேலேயும் பழி போட்டுட்டு இருக்க வேண்டாம் ஹன், நம்ம வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்லிட்டு, உன் மேல தப்பே இல்லைன்னு தெரியுதுல, இப்ப நீ ஸ்விம் பண்ண போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹன்னும் ஸ்விம் பண்ணிடுறான் போல. இங்க இருக்கிற எல்லா குரூப்புக்குமே ஏதாவது ஆளுங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டா அவங்களை காப்பாத்துறதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்விம்மிங், வால் கிளைம்பிங் எல்லாமே தெரியணும். நம்ம ஜிஜி வாங்குறா, அதே மாதிரி ஹன்னும் வாங்குறான். சோ அவனோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுது. ஹன்னு ஜாலியா வந்து ஸ்விம்மிங் பூல்ட்ட உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டு போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அங்க ஜிஜி வந்துடுறா. இது நீ வாங்கிட்டேன்னு தெரிஞ்சா அவன் ஃப்ரெண்டு பயங்கரமா அவனை பத்தி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஹன்னுக்கு அப்புறம் மத்த எல்லா பசங்களுக்குமா சேர்த்து கிராஜுவேஷன் இருக்கு. ஜிஜி அவனோட ஜூனியர் அப்படிங்கறதால கிராஜுவேஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. யாலாவும் வந்துடுறா, போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவங்கள செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஹன் அங்க பேசுறதுக்கு போயிட்டு இருக்கான். நான் வந்து சில பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அதுல ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியை பத்தி பேசுறதுக்கு வரான். ஆனா ஜிஜி அங்க இன்னும் வரலங்கவும் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருந்துட்டு இருக்கு. ஜிஜி அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு உள்ள ஓடி வந்துடுறா. ஜிஜியை பார்த்ததுக்கு அப்புறமா, என் வாழ்க்கையில ரொம்ப திமிரா இருந்தேன், எந்த ஹாப்பினஸையும் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜிஜி என் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா. சோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தகுதி இருக்கு. மனசுல குற்ற உணர்ச்சி இருந்தா நான் ஜிஜியால தூக்கி போட்ட மாதிரி நீங்களும் வந்து யாராலையாவது தூக்கி போட்டுருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு கீழே வரான். ஜிஜி வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இங்க மத்த 2 ஜோடியும் கூட சேர்ந்துடுறாங்க. எல்லா ஜோடியும் ஒன்னா சேர்ந்து நம்ம இனிமே கிராஜுவேட்ஸ் அப்படின்னு இவங்க கத்த ஆரம்பிக்க, அதோட தான் இந்த எபிசோட் கியூட்டா முடியுது. எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியா இருக்கதோட இந்த கியூட்டான எபிசோட் ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. அடுத்து இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அடுத்த ஒரு புது சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரை பாய்.